ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேஃப் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். ஏற்கனவே போட்டிருந்தோம் ஒரு இது gift பாக்ஸ் பெயிண்டிங். அந்த gift பாக்ஸ் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி கார்னரில் வச்சு இங்கே பென்சில் வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கேலை வந்து எப்படி பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் இந்த கார்னரில் வச்சிங்கன்னா இந்த சைஸ் வருதா, அந்த மாதிரி கோடு போட்டு 4 சைட்ஸும் எடுத்துக்கோங்க. நான் 4 சைட்ஸும் எடுத்து காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி 4 சைட்ஸும் கோடு போட்டு எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோடு போட்டதில் கரெக்டாக இந்த மாதிரி மடிக்கணும். இப்போ ஒரு சைடு மடிச்சிட்டேன். இப்போ இந்த சைடும் மடிச்சிக்கலாம். இப்போ 2 சைடு போட்டால் அதை எடுத்துட்டு இந்த 2 சைடு போடணும். இப்போ 2 சைடு போட்டோன்னே அந்த 2 சைடும் எடுத்துட்டு அப்புறமா இந்த சைடு இருக்கிறத வந்து இந்த கோடுக்கிட்ட இந்த மாதிரி இந்த கோடுக்கிட்ட இப்படி மடிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பாக்ஸ் வந்து ஸ்டிஃபாக இருக்கும். அந்த மாதிரி மடிச்சிட்டுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கோடு வந்துட்டா அதே திருப்பி இந்த சைடு பண்ணணும். இப்போ 2 சைடும் பண்ணிட்டுக்கப்புறம் இப்போ வந்து இங்கே இந்த இடத்துல சிசர் வச்சு கட் பண்ணிக்கணும். வெறும் இங்கே மட்டும்தான். அப்புறமா இங்கே 2 துளியும் கட் பண்ணிடணும். இப்போ இந்த மாதிரி இந்த சைடுலேயும் இங்கே ஃபஸ்ட்டு இப்படி கட் பண்ணிடணும். நான் சொன்ன இடத்துலலாம் வெட்டி எடுத்தோடனே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இது இருக்குல்ல, இந்த இதை வந்து மடிச்சிட்டு அங்கே வந்து கம் போடணும். இப்போ இங்கே வந்து கம் போட்டோடனே இப்போ வந்து இங்கே கம் போட்டு இங்கே எடுத்து அப்படியே உள்ளே ஒட்டிட்டோன்னா இது வந்து கரெக்டாக ஆயிரும். இப்போ வந்து இந்த கார்னர் அப்போ தான் இங்கே கம் போட்டு ஒட்டிடணும். இங்கே கம்மை போட்டோன்னே இந்த சைடு அப்போ தான் இதை இப்படி பண்ணி இங்கே கம் போட்டு அப்புறமா இப்படி ஒட்டணும். இப்போ வந்து எல்லா சைடும் கம் போட்டாச்சு. இங்கே மட்டும் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை எடுத்து இங்கே உள்ளே ஒட்டிடணும். அதுக்கு முதல்ல இங்கே கம் போட்டுடணும். இங்கே கம் போட்டு இங்கே கம் போட்டேன். கம் போட்டு இங்கே இப்படி எடுத்து ஒட்டிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி அந்த சைடும் பண்ணிடணும். இந்த மாதிரி 2 சைடும் போட்டதுக்கப்புறம் அவள் தான் நம்மளோட பாக்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் இப்படி தான் நிற்கும். மற்றபடி சூப்பராக இருக்கும் பாக்ஸு. நீங்கள் அப்படி மடிச்சிங்கன்னா தான் ஸ்டிஃபாக உங்களுக்கு பாக்ஸ் வந்து கிடைக்கும். இங்கெல்லாம் இருக்க பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து கரெக்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டு இது முடிக்கலாம். அவ்வளோதான். இந்த பாக்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.